விஜய் அண்ணனுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளேயே வித்த காமிச்சுட்டு இருந்தவர் இப்போ முறையா வெளியில எட்டி பார்த்துருக்காரு. ஏண்டா இதுக்கு முன்னாடி தான் பரந்தூர் போயிட்டு வந்தார்லடா, அதுக்கு அதையெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்களா? நான் இல்லை சார், அவரே கணக்கில் எடுத்துக்க மாட்டாரு. ஏன்னா பரந்தூர் போயிட்டு வந்தது அவருக்கு ஒரு சோதனை ஓட்டம். எவ்வளவு நேரம் நம்மளால வெளியில இருக்க முடியும், இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் இருக்கணும்னா நம்ம என்னென்ன ஏற்பாடெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஆனால் எவனுமே எதிர்பார்க்கல சார், அப்படி ஒரு வேகம் இந்த ஆர்ப்பாட்டத்தில். மொத்தமாகவே ஒரு 3 நிமிஷம் தாக்கு பிடிச்சாப்புலாம் பார்த்துங்களேன். வேகம், அப்படி ஒரு வேகம். ஆனால் அவருடைய வேகம் அங்கே வந்தவங்களுக்கெல்லாம் சோகம். ஏன்னா இந்த 3 நிமிஷத்துக்காக, அந்த 3 நிமிஷம் தரிசனத்துக்காக 36 மணி நேரமாக காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்கள. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், ஐயா எடப்பாடி ஆட்டையும் சரி, அண்ணன் விஜய்கிட்டையும் சரி, உங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே இந்த 26 எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி கோட்டைக்கு போய் பக்கத்தில் கோட்டு சூட்டு போட்டவங்களெல்லாம் நிற்க வச்சு சம்முன்னு ஒரு போஸ்ட் கொடுக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இல்லை சார், இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா தயவு செய்து எங்களுக்கு யாரும் போட்டுறாதீங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் எழுதி கொடுத்ததை அப்படியே எடுத்துச்சு ஒப்பிப்போம் அப்படின்ற மாதிரி தான் சார் இருக்குது. சரி, எழுதி கொடுக்குறவங்களாவது ஒழுங்கா பார்த்து எதுலையும் சிக்காத மாதிரி எழுதி கொடுக்குறாங்களா? ஐயா பழனிசாமிக்கு அங்கே ஒருத்தன் எப்படி ஒரு வேலையை பார்த்தானோ அதே மாதிரியே பனையூர்ல இங்கே இவருக்கு ஒருத்தன் வேலை பார்த்துருக்கான். இவர் பார்த்த வேலையில தான் இன்னைக்கு 3 நிமிஷம் பேசி மூளையில முக்காடை போட்டு உட்கார்ந்துருக்காப்புல அண்ணன் விஜய். பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம், இது மதியம் திருப்பாட்னா கூத்தடி கோப்பு. 3 நிமிஷம் ஸ்பீச், பயங்கரமான ஃபயர் ஸ்பீச். அது தமிழ்நாடையே புரட்டி போடக்கூடிய ஒரு ஸ்பீச்சு அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் கையில் அந்த ஸ்பீச்சை கொடுத்துருக்காங்க. அண்ணனும் அதை நம்பி வழக்கம் போல பயங்கரமாக ஒரு ஆடிஷன்லாம் பண்ணி அந்த 3 நிமிஷத்தை திக்காம திணறாம ஸ்ட்ரைட்டாக டெலிவர் பண்ணிட்டாப்புலன்னு வைங்கள. ஆனால் ஒருத்தன்ட்டையாவது கேட்டாரான்னு தெரியல, டேய் இது உண்மைதானா, இதை நம்பி பேசலாமா, என்னோட ஆர்ப்பாட்டம்டா, என் அரசியலோட அஸ்திவாரம்டா, எவனாச்சும் நான் இவ்வளோ தூரம் சீரியஸாக பேசுகிறத கடைசியில் அத்தனை பேரும் ட்ரோல் பண்ணி என்னையை போட்டு ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு தடவை கேட்டு இருந்தா, விவரம் தெரிஞ்சவன் எவனையாச்சும் பக்கத்தில் வச்சிருந்தா இந்நேரத்துக்கு இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 நிமிஷம் மூச்சை பிடிக்க பேசினாப்புலைய முழுக்க 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 ஃபேக்கு, அத்தனையும் தப்பான இன்ஃபர்மேஷன். அதில் முதல் இன்ஃபர்மேஷனு ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் இருக்காங்கல்ல, ஆனால் அவங்க எழுதும் போதே கொடுக்கும் போதே அப்படி எழுதி கொடுத்தாங்களா இல்லை இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல, ஜபராஜ் பெனிக்ஸ்ன்னு டாப்பில். பட் எனிகோ அது வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் தான். அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கில் சிபிஐக்கு மாற்றினாங்க இல்லையா, அந்த சிபிஐக்கு மாற்றுறப்ப அது அவமானம். ஏன் தமிழ்நாடு போலீஸெல்லாம் அதை வந்து பண்ண முடியாதா, கண்டுபிடிக்க முடியாதா, ஏன் சிபிஐ கைக்கு மாற்றுறீங்க, அது தமிழ்நாட்டுக்கு அசிங்கம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொன்னதா அவனுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவர் சொன்னார். இப்போ உங்களுக்கு அவமானமா இல்லையா, இப்போ உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, இப்போ மட்டும் கேஸை சிபிஐக்கு நீங்களா போய் வழியக்க போய் மாத்துறீங்க. ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கொலை வழக்குக்கு சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு அழுத்தத்தை கொடுத்தது அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின். அழுத்தத்தை தான் கொடுத்தாரு. ஏன் அவங்க கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட சண்டைக்கு போகலை. இன்னைக்கும் அவர் இந்த வழக்கை, இந்த அஜித்குமார் வழக்கை சிபிஐக்கு தானா வந்து கொடுக்கல. நல்லா தெரிஞ்சுங்க, யாரும் கேட்கல, போராடல, அழுத்தம் கொடுக்கல. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே சிபிஐ வழக்கு விசாரிக்கட்டும், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி சிபிஐக்கு பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சுகிறாரா, அதாவது பாசக பின்னாடி போயிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுகிறாரா, இதெல்லாம் ரெட்ட வேஷம் இல்லையா? பாசகவுக்கும் திமுகவுக்கும்
ரொம்ப ஒப்புரவா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தாண்டி ஒரு அரசியல் ஊருக்குள்ள ஒருத்தனும் கிடையாதுன்றது தான் அர்த்தம். எப்படான்னு காத்து கிடக்குறாங்க. ஏன் இதே செந்தில் பாலாஜி வழக்குல சொல்லி இருக்க வேண்டியதானே? இல்லப்பா, நீங்க கட்சி ஆரம்பிச்சுதான் 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவர் இப்பதானே வெளியில வந்தாப்புல. அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே, செந்தில் பாலாஜிய சேஃப்டியா கொண்டு போய் செல்லுக்குள்ள திமுக பாசக உதவியோட வச்சிருக்குன்ட்டு. எத்தனை மனு போட்டாப்புலன்றது தெரியுமா? வெளியில ஜாமீன் கேட்கறதுக்கு போன டே 1லேருந்து அவரால் எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் மனுவை போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. வெளியில விட சொல்லுங்க, விடவே மாட்டேன்ட்டாங்க சார். அந்த திமுக பாசக உறவு ஆளுநரை பார்த்தா தெரியுமா உங்களுக்கு? நீங்க டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர்லாம் வந்து அடிக்கடி படிக்க வேண்டாம். பக்கத்துல இருக்கிறவன் எவனாச்சும் 1 2 எடுத்து சொன்னா போதும். ஆளுநர் என்ன ஓடினாருன்றது தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியாம மியூட் மோட்ல இருக்காப்புல ஆளுநர். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க வந்துட்டு அமித்ஷா சொல்லிட்டு போனாரு வாய் கூசாம, ஊழல் இருக்கு, திமுக பெரிய ஊழல் கட்சி. ஆனா இங்க அவரோட ஜூனியர் ஒருத்தர் இருக்காரு, அவர் சொன்னார் அதிமுக அதை விட பெரிய ஊழல் கட்சி. அதை விட்டுருங்க, அதுக்கு நம்ம போக வேண்டாம். இவங்க ஒப்பரவா ஒன்னா பி டீமா இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க சொல்லி இவ்வளவு தூரம் பாசகவை எதிர்த்து பேசுற நீங்க அதிமுகவை ஒரு வார்த்தையாச்சும் எதிர்த்து பேசலாம்ல. ஒரே ஒரு வார்த்தை. அதிமுக உங்களுக்கு வெக்கமா இல்லையா? பாஜகவோட கொள்கை என்ன, உங்க கொள்கை என்ன? அவங்க கூட கொண்டு போய் கூட்டணி வச்சிருக்கிய. இதெல்லாம் அசிங்கம். உங்களுக்கு முன்னாடி இருக்க தலைவர்கள்லாம் என்ன சொன்னாங்க? மோடியா லேடியான்னு கேட்டாங்களா இல்லையா? அதுல கொஞ்ச நாள் உங்களுக்கு இருந்திருக்க வேண்டாம்? அது நீ இதே எமோஷனோட இல்லாட்டியும் கொஞ்சம் கம்மியான எமோஷன்ல கேட்டிருக்கலாம்ல. ஒரு வார்த்தை. உங்களுக்கு பாசக மேல உண்மையிலேயே அவ்வளவு கோபம் இருந்துச்சுன்னா கேட்டு இருந்திருக்கலாமே சார். ஏன் கேட்கல? சரி, இப்ப சிபிஐ வழக்கு கொண்டு போய் நான் இங்க கொடுத்துருக்கான்னு சொல்லி சிபிஐ கொடுத்தா என்ன ஆகுன்றது தெரியுமா? அவ்வளவு சீக்கிரம் சிபிஐ கைக்கு எவனும் போக விட மாட்டாங்க சார். ஏன்னா உள்ளுக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு சிபிஐ கைக்கு போயிடுச்சுன்னா சம்மந்தமே இல்லாம யார் யாரையோ கூப்பிட்டு வச்சு அடிப்பாங்க விசாரிப்பாங்க. எதையாச்சும் ஒன்று கோர்த்து விட்டு எங்கேயாச்சும் ஒரு லீடு எடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சாதிச்சுக்குவாங்க. அப்படி யாராச்சும் எவனாச்சும் ஒருத்தன், அதாவது ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இருக்கிறவங்க அங்கே கொண்டு போய் கொடுப்பாங்களா? ஏன் இவர் அங்கே கொண்டு போய் கொடுத்தாரு? இதுக்கு மேல ஒருவேளை இந்த வழக்கை நான் சொல்றேனே, அவர் எஸ்ஐடி போட்டு சிபிசிஐடி விசாரிக்கட்டும், நாங்களே இங்க ஸ்டேட் லெவல்லே பார்த்துக்கிறோம்னா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஸ்டாலின் கவர்மெண்ட் சாவடிச்சவங்களை காப்பாத்துது, போலீஸ்காரங்க தான் அவங்களுக்கு முக்கியம், அஜித்குமார் மாதிரி சாமானியப்பட்ட ஆளோட உசுரெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை சொல்லுவாங்களா? இது ஒண்ணு போதும், 1 வருஷத்துக்கு இழுப்பாங்க. இந்த பேச்செல்லாம் இவங்க பேசக்கூடாதுன்னு வாயை ஊசி நூலை போட்டு தைக்கிறதுக்காக சிபிஐக்கு மாற்றலாம். எங்க இப்ப சொல்லுங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஐ ஒன்றும் இல்லை. ஐயா பழனிசாமி இருக்காருல்ல, உங்களை விட ரொம்ப பயங்கரமா பேசுவார் திமுகவை பத்தி. அவரை சொல்லுங்க. சிபிஐ வழக்கு ஸ்டாலினை காப்பாத்துது பாசக சொல்லுங்களே பாப்போம். இப்ப என்ன சொல்ல போறீங்க? அதிமுகவும் திமுக கூட கூட்டு போட்டு வேலை பார்க்குதுன்றீங்களா? சார், சொல்ற இன்ஃபர்மேஷன் வந்து எதுவும் பிரச்சனையே கிடையாது. அரசியல் பண்றதுக்கு உங்களுக்கு காரணமா இல்லை. அப்புறம் என்ன சொன்னீங்க? சாரி. அதாவது திராவிட மாடல் இப்ப சாரி சொல்லும் ஸ்டாலின் மாடல் ஆயிடுச்சு. அதானே உங்க பிரச்சனை? சாரி சார். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் சாரி சொல்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதாவது நார்மலா இருக்கிற ஒருத்தன் கூட இன்னொருத்தன் ஏதாவது சாரி சொன்னா அந்த ஈகோ தடுக்கும். சாரி சொல்ற அளவுக்கு என்ன பெருசா? அவரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர். எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க சாரி சொன்னா போதுமா, நான் கொன்னுட்டு சாரி சொன்னா பரவாயில்லையா? நீ கொன்னுட்டு சாரி சொன்னா எவனும் ஏத்துக்க மாட்டான். எவனோ ஒருத்தன் கொன்னதுக்கு நீ சாரி சொல்ற பத்தியா? அதை ஏத்துக்க. ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த குடும்பத்துக்கு சாரி சொல்லிட்டு விடுமா, அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா அது தப்பு இல்ல. அவங்க இந்த போலீஸ் சொன்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஐயா பழனிசாமி படிச்சார்ல, இப்ப நீங்க சொன்னீங்களா இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குக்கு, அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்தது, அதனால்தான் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி மூடி மலிப்பி இருந்தா நீங்க சொல்ற சாரி, அப்ப அவர் சொன்னார்ல அதே மாதிரி அந்த சாரி அந்த இடத்துல தேவையில்லாது. எதையோ மூடி மறைக்கிறதுக்காக அந்த சாரியை ஐயா ஸ்டாலின் சொல்லலை சார். அவர் சொன்ன சாரி அந்த குடும்பத்தோட நிலைமைக்கானது.
நடந்திருக்க கூடாது, நடந்துருச்சு, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இப்போ அந்த பையன் அந்த வேலை, அந்த எனக்கு கிடைக்கிற அந்த வேலை 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, அந்த பட்டா வந்து வேல்யூ இல்லாத ஒரு இடத்துல இருக்குது. அந்த பையன் வந்து அரசாங்கத்துக்கு மேலே அரசாங்கத்தில் எப்போ அதை ஒன்றும் இல்லை, ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சோம், இதையும் சேர்த்துக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறேன், இந்த உலகம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன், யாருக்கு எங்கே போஸ்டிங் போடுவாங்கன்னு தெரியாது. போஸ்டிங் போடுற இடத்துக்கு தான் போகணும், படித்து. ஐஏஎஸ் நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனாலும் எந்த இடத்துல டியூட்டி போடுறாங்களோ அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போகணும். என்னால் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு நகர முடியாது, சொல்ல முடியாது சார். வேலை கொடுக்கறது மட்டும்தான் அரசாங்கம். எந்த இடத்துல என்ன வேலைன்றது நம்ம முடிவே பண்ண முடியாது. அது அவங்க அந்த இடத்த சொல்கிறீங்களா, நியாயம். அந்த இடம் அந்த இடத்துல கொடுத்தது, ஏன்னா இந்த இடத்துல இடத்த கொடுங்கன்றது தான் அரசாங்கத்தோட உத்தரவு. எந்த இடத்துல ஃப்ளாட்டு வேணும், இன்னும் சில பேர் நல்ல நக்கல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று பண்ணலாம், கோட்டைக்கு போயிட்டு தலைமைச் செயலர் போஸ்ட்டும் பேசாமல் அந்த ஈசிஆரில் ஒரு பீச் ஹவுஸ் வாங்கி தரட்டான்றாங்க. இந்த நக்கல் எல்லாமே எல்லா இடத்துலையும் வரும். ஏன்னா எதுக்காக வரும்ன்றதை கேட்டுக்கிறேன். ஒரு அரசாங்க வேலைக்காக ஆயுசு முழுக்க காத்துக்கிட்டு இருக்க கூட்டம் இங்கே இருக்குது. ஒரு அரசாங்க வேலை கிடைக்காமலே வாழ்க்கையை முடிச்சவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ ஐயா சொன்ன அதே இதுக்கு நம்ம அண்ணன் விஜய் சொன்னாப்புல இல்லை, அடுத்த விஷயம் ரொம்ப அழகான ஒரு விஷயம். இந்த மாதிரி எல்லார்ட்டையும் போயிட்டு சாரி கேட்பீங்களா? 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. அதிகாரப்பூர்வமான ரிப்போர்ட் எங்கேயாச்சும் இருக்கா சார்? 24 லாக்அப் டெத்து அதிகாரப்பூர்வமான ரிப்போர்ட். அதாவது வாதாடுறதுக்காக வழக்காடுறதுக்காக வழக்கறிஞர் ஒரு விஷயத்த சொல்றாரு, அந்த 24 இது நடந்திருக்கு, இதுக்கு வந்து இங்கே இதுக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 24 டெத்து நடந்திருந்தா எதிர்கட்சி நேரத்துக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த அஜித்குமார் டெத்து ஊர் பார்க்க வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க, ஊர் பார்க்க அடிச்சு கொண்டிருக்காங்க. இங்கே யாரையும் காப்பாற்றுறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. வந்துச்சு, கேஸு வந்துச்சு, எடுத்து போட்டு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அந்த 24 கேஸு எங்கெங்கே எப்பப்போ நடந்தது எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருக்காங்க, கிடைக்கல. கூட இருக்கலாம், குறைச்சிருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். ஏன் இப்போ இங்கே 2021 அப்புறம் தான் தமிழ்நாட்டில் லாக்அப் டெத்துன்னு ஒன்று நடக்கு. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்போ எல்லாத்துக்குமா சேர்த்து நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுவோம், அதை செட்டில்மெண்ட்டு கேட்போம், ஆளுகளை கூட்டிக்கிட்டு நான் வாரேன். அவர் சொல்கிறார், நல்ல விஷயம். இத்தனை நாள் எங்கே சார் போயிருந்தீங்க? இத்தனை நாள் எங்கே போயிருந்தீங்க? கோமா கீமா இல்லை வேறு ஏதாச்சும் கல்யாணம், காது குத்து, நாய் கூட உட்காந்து போஸ்ட் கொடுக்குறது, அதுக்கெல்லாம் டைம் வந்து பயங்கரமாக இருக்குல்ல. நீங்கள் ஒரு உசுரை எவ்வளோ வேல்யூ பண்ணுறீங்கன்றது தெரியுது. இப்போ அதே வேல்யூவேஷனோடு நம்ம இன்னொன்று கேட்போம். மாநாடு நடத்துனீங்க இல்லைங்களா? மாநாடு நடத்துனீங்கல்ல, அந்த மாநாட்டில் உங்களுக்காக மட்டும்தான் வந்தாங்க இங்கே, அது தெரியுமா? உங்கள் ரசிகர்கள், தொண்டர்கள், உங்கள் கட்சியுடைய பில்லர்ஸ் செத்து போனாங்கல்ல, செத்து போனவங்களுக்காக நீ வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். இப்போ அஜித்குமார் வீட்டுக்கு போனார், எதுக்கு போனார்? எங்கே ஓட்ட பிச்சை எடுக்க முடியுமோ அங்கே போயிருக்காப்புல. அந்த 5 பேர் வீட்டுக்கு போனீங்களா சார்? அவங்க யார் என்ன ஏது ஒரு அறிக்கைனாலும் கொடுத்தீங்களா சார்? எங்கேயாச்சும் ஏதாவது தெரியுமா? இல்லை, சும்மா எதையாச்சும் ஒன்றா கிளம்பி வந்துட வேண்டியது. வழக்கம் போல் ஒரு அரசியல். உண்மையிலேயே அண்ணன் விஜய் இருக்காப்புல இல்லை, அவர் உள்ள வர்றப்ப எல்லாரும் பயங்கரமாக எதிர்பார்த்தாங்க. கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 1.25 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. வெளியில் ஒரு ஆக்டிவ் அரசியல்வாதியாக இது வரைக்கும் இங்கெல்லாம் இப்போ சுற்றுப்பயணம்லாம் போகிறாரு அப்படின்றாங்க. போகிறது மறுபடியும் இதே மாதிரி எதிர்ப்பு அரசியல், பிளேம் கேமு, ஒரு புதுவிதமான ஒரு ரூட்டை எடுப்பீங்கன்னு நம்புகிறோம். இல்லை, கண்டிப்பாக அவர் வரக்கூடாது. இருக்க ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியல் இருக்கணும்னா பலமான எதிர் அணிகள் இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் போட்டி போட போகிறது கிட்டத்தட்ட 50 வருஷம் ஒரு பாரம்பரியமிக்க 2 அரசியல் கட்சிகள். திட்ட யோசிச்சு பாருங்க. அவங்களோட கட்டமைப்புக்கெல்லாம் நமக்கு முன்னாடி நம்மள கட்டெரும்பு தான். நம்ம சின்னத்தில் வேணா நம்ம யானையை வச்சிருக்கலாம், அவங்களோட அந்த அரசியல் அமைப்புக்கு முன்னாடி நம்மள ஒன்றுமே கிடையாது. அதை எப்படி பில்ட் பண்ணுறது? அதுக்குள்ள நமக்குள்ள முக்கியமாக அந்த 2 பேரை நம்பாதீங்க சார். சீரியஸாக சொல்ல, உங்களை ரொம்ப மட்டமாக வச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட
இந்த உங்களை உருட்டி நம்ம சொல்றது தாண்டா உலகம்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஆள்ரா இது அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்பி இருக்க 2 பேருமா கூட்டு சேர்ந்துக்கிட்டு உங்களை கிறுக்கு நாக்கிற போகிறாங்க. ஏன்னா உங்களை ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு இருக்கிற அந்த அட்வான்டேஜ் இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு இல்லை. ஒரே ஒருத்தருக்கு இருந்தது, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஐயா விஜயகாந்துக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இப்படி ஒரு கிரேஸு ஐயா கமலஹாசனுக்கு கூட கிடையாது. ஒரு வேற லெவலில் வந்து என்ட்ரி ஆகியிருக்கு. ஆனால் இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், பக்கத்தில் எவனை வச்சுக்கணும், என்னென்ன பாயிண்ட்டை பேசணும், அதுக்கு எப்படி எப்படி ரியாக்ட் ஆகணும், பழைய அதான் நான் புதுசாக ஒன்று வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வர்றப்போ மறுபடியும் இவரும் இவ்வளவு தானா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இந்த ஊழலை பற்றி பேசுறிய சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறோம். உங்கள் கூட உட்காந்துருக்காரு ஆதவ அர்ஜுனா, யார் அவர்? உழைச்சி சம்பாரிச்சா எங்கே இந்த காசு? அந்த ஊழ பக்கத்தில் சேர்க்கலாமா முதல்ல? யோசிச்சு பாருங்களேன். இருந்தாலும் பரவாயில்ல, இதையெல்லாம் பேசுறது மக்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டுட்டு ஒரு பெரிய, அதாவது உங்கள் கையில் இருந்த ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்ல, நீங்கள் தான் அந்த இண்டஸ்ட்ரிக்கு ராஜா, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து பல பேரை வந்து சமாளித்து பல இந்த பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. அதையெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு நீங்கள் இன்னும் இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கான நீங்கள் நல்ல பெரிய ஒரு, இப்போ எப்படி இவங்க இருக்காங்களோ, அதிமுக திமுக இருக்காங்களோ, இன்னொரு 10-15 வருஷம் கழித்து தாவேக்காவும் அதே மாதிரி இருக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஒரு அசைக்க முடியாத கட்சியா, ஒரு பலமான ஒரு கட்சியா, இன்னும் சொல்ல போனால் நேஷ்னல் லெவலில் போகக்கூடிய ஒரு கட்சியா இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு இருக்கிற ஆசை உங்களுக்கு கூட இருக்கவங்களுக்கு இருக்கான்னு ஒரு தடவை நீங்களே கேட்டு பார்த்துங்க. இல்லாட்டி உங்களை இப்படி கோத்து விட்டு வேடிக்கை பார்ப்பாயில, 1-2 இருந்தால் பரவாயில்ல, 3 நிமிஷம் தானே பேசுகிறேன், அந்த 3 நிமிஷத்துக்குள்ள இவ்வளவு பொய்யா சார்? இல்லை இந்த விஷயத்த கூட அதாவது என்ன ஏது ஓரளவுக்கு ஒரு ஓரளவுக்கு உண்மை இருந்திருந்தா அதை தெரியாத அளவுக்கு உங்களை வச்சிருக்காங்க. இல்லை அது தெரியாத அளவுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா இன்னும் டெவலப் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது, பார்த்துங்க. நன்றி.